பணப்படை வீடு நகரை ஆண்ட ராமபாண்டிய மன்னன் தினமும் நெல்லையப்பரை தரிசித்த பிறகே உண்பார். ஒரு நாள் தாமிரபரணி வெள்ளத்தால் ஆற்றை கடந்து கோவிலுக்கு செல்ல முடியாமல் முழு நாளும் உண்ணாமல் இருந்தார். அன்றிரவு நெல்லையப்பர் கனவில் தோன்றி, என் நடன சிலையுடன் ஒரு சிற்பி வருவார். அந்த சிலையை உன் மாளிகையின் அருகில் பிரதிஷ்டை செய். அங்கிருக்கும் குழிக்குள் எறும்புகள் ஊர்ந்து செல்லும். அந்த இடத்தில் லிங்கம் ஒன்றையும் பிரதிஷ்டை செய் என்று அருளினார். அதன்படி நடராஜர் சிலையை சுமந்து வந்த சிற்பி ஒருவர் மன்னரின் மாளிகை அருகே வரும்போது திடீரென சிலை மிக கனமானதால் கீழே வைத்துவிட்டு கண்ணயர்ந்தார். விழித்த போது சிலை இல்லாததால் அவர் மன்னனிடம் முறையிட்டார். மன்னன் தேடி சென்றபோது ஓரிடத்தில் சலங்கை ஓசையும் நடனன் நாதமும் கேட்டது. அங்கு அவர் நடராஜர் சிலையையும் அருகில் உள்ள குழியில் எறும்புகள் செல்வதையும் கண்டார். அக்குழியில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து நடராஜருக்கு செப்பு தகடுகளாலான நடன சபையை அமைத்தார். இத்தளம்தான் செப்பறை அழகிய கூத்தர் திருக்கோயிலாகும். இங்கேதான் நடராஜருக்கு என தனித்தேர் உள்ளது. இத்தல சிலையே உலகின் முதல் நடராஜர் சிலையாகும். இத்தல அபிஷேகத்திற்கு வருடந்தோறும் பழனியிலிருந்து பஞ்சாமிர்தம் வரவழைக்கப்படுகிறது.